நாமக்கல் அருகே ஒரே நாளில் நடந்த இருவேறு சாலை விபத்துகளில் 6 பேர் பலியாயினர். வேலூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த முகமது இஸ்மாயில் என்பவர் தனது குடும்பத்தினர் 14 பேருடன் திண்டுக்கல்லிற்கு கார் மூலம் சென்று கொண்டிருந்தார். அப்போது நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் அருகே புலவர்பாளையம் என்ற இடத்தில் கார் வந்தபோது நிலை தடுமாறி தேசிய நெடுஞ்சாலை தடுப்புச் சுவரில் மோதியது. இவ்விபத்தில் 2 பெண்கள், ஒரு சிறுவன் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் படுகாயமடைந்த நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புலவர்பாளையம் பாலத்து மேல ஒரு சைலோ காருங்க. நாங்கள் வந்து பார்த்தோம், அந்த கார் வந்து சென்டர் மீடியத்தில் இடித்து நின்றுதுங்க. அங்கே ஆள்லாம் நிறையா 13 பேர் இருந்தாங்க. அவங்க இடிபாட்டில் சிக்கியிருந்தாங்க. உடனே நாங்கள் எங்களுடைய ஆம்புலன்ஸை கூப்பிட்டு மற்ற வெளி ஆம்புலன்ஸை வச்சு நாங்கள் அந்த உள்ளே இருக்கிற ஆட்களை வந்து வெளியே கொண்டு வந்தோம். அதில் வந்து 4 பேர் இறந்துட்டாங்க. இதேபோன்று மற்றொரு விபத்தில் கணவன், மனைவி இருவரும் பலியாயினர். கத்ராபாளையம் பகுதியைச் சேர்ந்த துரைசாமி, நல்லம்மாள் இருவரும் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பிளிக்கல் களத்தூர் அருகே எதிரே வந்த காரில் மோதி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவ்விபத்து குறித்து பரமத்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடந்த 25 நாட்களில் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் நடந்த பல்வேறு சாலை விபத்துகளில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.